கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் நாம் தியானிக்க போற வேத வசனம் யாத்ராகமம் 34 அதிகாரம் 10 அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. தேவ மனுஷன் மோசேயோடு கூட ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை தான் நாம இன்னைக்கு தியானிக்க போறோம். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. மோசேக்கு ஆண்டவர் பாருங்க ப்ராமிஸ் பண்றார், உன்னோடு கூட நான் இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். அது மட்டும் இல்லாம அவர் பாருங்க, உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்க ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்களாம். மோசேக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணி சொல்ற ஒரு வார்த்தை, மோசே நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இந்த காரியங்களை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதிசயமான காரியங்களை எல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசேக்கு ப்ராமிஸ் பண்றத நம்ம யாத்ராகமம் 34 அதிகாரம் 10 பார்க்கலாம். அதுவும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டோடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்கிறவர்களுக்கு அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிற நல்ல ஆண்டவர். நீங்களும் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்கீங்களா? ஆண்டோடைய சித்தத்தின்படி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? பயங்கரமான காரியங்களை செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காரு. முதலாவது மோசேக்கு தான் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணாரு. அந்த மோசேக்கிட்டே பாருங்க, அவர் சொல்றாரு யாத்ராகமம் 9 அதிகாரம் 16 என் வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கு பிரஸ்தாபப்படும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்துவேன். என் வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும், என்னுடைய வல்லமை இருக்கு இல்லையா, அதை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமத்தை பூமி எங்கும் பிரஸ்தாபம் பண்ணும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்துவேன். ஆண்டோடைய அந்த பராக்கிரமான வல்லமை இருக்கு இல்லையா, பராக்கிரமும் பயங்கரமான அவருடைய கரத்தினால அவர் பாருங்க வானத்தையும் பூமியத்தையும் அகிலத்தையும் அகாயத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர் இல்லையா. அவர் சொல்றாரு, என்னுடைய வல்லமை, ஆண்டோடைய வல்லமை பராக்கிரமமான வல்லமை. அந்த பராக்கிரமமான வல்லமையில பயங்கரமான காரியங்களை செய்கிற ஆண்டவர். மோசேக்கிட்ட தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. மோசேக்கிட்ட பாருங்க ஆண்டவர், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல முறையிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க, அவர்களை பார்வோன் இடத்துல இருந்து நான் விடுவிக்கணும். நீ போய் பார்வோன் இடத்துல என்னுடைய வாயா இருந்து நீ பேசுவியா மோசே அப்படின்னு சொல்லி மோசே கிட்ட சொல்லி அனுப்புறாரு. இந்த மோசையும் பாருங்க ஆண்டவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்கிறவராய், மாமனாரோட ஆடுகளை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஓரேபின் மலை அடிவாரத்துல முச்சடியில ஆண்டவர் வந்து பேசினார் இல்லையா, அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய சித்தம் இதுதான், இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தணும் நானு, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவருக்காக ஆராதிக்க கொண்டு வந்து சேர்க்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வோன் இடத்துல போறாரு. பார்வோன் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா மோசே கிட்ட, என்னுடைய வல்லமையை நான் வெளிப்படுத்துவேன், உனக்கு முன்பாக நான் வெளிப்படுத்துவேன்னு சொன்னதை போல அவர் பாருங்க பார்வோன் கிட்ட போறாரு. ஆண்டவர் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பும்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்வோன் கிட்ட சொல்றாரு. ஆனா பார்வோன் பாருங்க ரொம்ப கடின இருதயமாய் எத்தனை வாதைகள், தவளைகளை அனுப்புறாங்க, வண்டுகளை அனுப்புறாங்க, புழுதிகளை தட்டும் போது பெண்கள் வருது, இப்படி நிறைய காரியங்கள், ஆடுகள் மாடுகள், அந்த வீட்டு விலங்குகள்ல பாத்தீங்கன்னா கொப்பளங்கள், இப்படி நிறைய காரியங்கள். ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பார்வோன் ரொம்ப கடின இருதயத்தோடு ஃபர்ஸ்ட் சொல்றாரு, ஆனா அனுப்பிடுறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வாதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல 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 எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் சொல்லிட்டு இருக்காரு. ஒண்ணு, இந்த தேசத்திலேயே நீங்க ஆராதிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பயும் மோசே வந்து இல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. இல்ல ஆண்களை மட்டும் கூட்டிட்டு போய் ஆராதி அப்படின்னு சொல்றாரு. அப்பயும் மோசே சொல்றாரு, இல்ல அதுவும் முடியாது, வெறும் மனிதர்கள் மட்டும் போங்க, மிருக ஜீவன்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது அப்பயும் மோசே சொல்றாரு, இல்ல இல்ல ஆண்டவர் எதை காணிக்கையா கேட்பாருன்னு தெரியாது, அதனால நாங்க எல்லா ஆடு மாடுகளோடு கூட போகணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த பார்வோன் கடின இருதயமாய் அவர் பாருங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடமாட்டுறாரு, இன்னும் கொடுமைப்படுத்துறாரு. இன்னும் அந்த செங்கல் அறுப்பதற்கான அந்த அதிகப்படியான மண் எடுப்பதா இருக்கட்டும், அந்த செங்கல் சூளையில அந்த தீ வைக்கிறதுக்கு வேண்டிய அந்த கதிர்களா இருக்கட்டும், இப்படி எல்லாவற்றையும் இன்னும் அதிகமா நீங்களே போய் எடுக்கணும், நீங்களே அந்த மண்ணை சுமக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் இன்னும் பலுவாய் அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிகமா இந்த பார்வோன் வைக்கிறாரு. அதை பார்த்தோன்னு தான் பாருங்க ஆண்டவர் இந்த வாதைகள் எல்லாம் அனுப்புறாரு. அதுல ஒரு பயங்கரமான ஒரு காரியம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் பாருங்க வானத்துல இருந்து இடி முழக்கங்களையும் கல்மழைகளை,
அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பயங்கரமான காரியம், வானத்துல இருந்து இடி முழக்கங்கள், கல்மழைகளை பொழிந்தரல பண்றாரா. நம்ம வேதத்திலிருந்து பார்ப்போம். யாத்திராகமம் 9 அதிகாரம் 19 இப்பொழுது ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களை வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள், வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாய் அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல் என்றார். அவர் பாருங்க, ஆண்டவர் சொல்லு அனுப்புறாரு. எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, எல்லாரும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்க சொல்லு, இல்லைன்னா கல்மழை பொழியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசே கிட்ட பார்வோன் மூலமா சொல்லி அனுப்புறாரு. அதுல பாருங்க, ஒரு சிலர் ஆண்டவருக்கு பயந்து அவங்களுடைய ஆடு மாடு என்ன உறவுகள் எல்லாரும் வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு அவங்க சேஃபா தப்பிச்சிடுறாங்க. ஆனா ஒரு சிலர் அவருடைய சத்தத்துக்கு மதியாம போறாருங்களா. நம்ம வேதத்திலிருந்து வாசிப்போம். 9 அதிகாரம் 20 பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணான். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டான். பாருங்க, ஆண்டோடைய வார்த்தைக்கு பயந்து இருந்தவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள சேர்த்து எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா மதியாதவர்கள், என்ன பெருசா பண்ணிட போறாரு இந்த எபிரேயர் கடவுளாம், அவர் என்ன பெருசா பண்ணிட போறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மதிக்காம ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம இருந்தவங்க அவங்கெல்லாம் அப்படியே மிருக ஜீவன்கள் எல்லாம் அப்படியே இருந்துகிட்டு இருக்காங்க. ஆண்டவர் பாருங்க, வானத்துல இருந்து இடி முழக்கங்களையும் கல்மழையும் வர பண்ணுகிறாருங்களாம். 23 அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையும் அனுப்பினார். அக்னி தரையின் மேல் வேகமாய் ஓடிட்டு எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். ஹல்லேலூயா. எகிப்து தேசத்தின் மீது ஆண்டவர் கல்மழையை பெய்ய பண்ணார். பாத்தீங்கன்னா, வெளியில இருந்த மிருக ஜீவன்கள் இன்னும் மனிதர்கள் எல்லாம் அப்படியே அந்த கல்மழையில அப்படியே எல்லாம் பஸ்மமாய் போனாங்க. அதோட கதிர்கள் பயிர்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசையை அனுப்புனாரு. மோசையின் சத்தத்துக்கும் செவி கொடாத அந்த பார்வோன் ஆண்டவர் வானத்திலிருந்து கல்மழையை, அது மட்டும் இல்லாம 3 நாள் காரிருள் 10 அதிகாரத்துல நம்ம வேதத்துல வாசிச்சோம்னு சொன்னா 3 நாள் காரிருள், அதுவும் தடவி பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு காரிருளை ஆண்டவர் அங்கு உண்டு பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கலாம். 10 அதிகாரம் 22-23 மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வெனில் அவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. அவங்க பாருங்க, எகிப்தியர்களுக்கு ஒருவரை விட்டு ஒருத்தர் பார்க்க முடியல, ஒருத்தரும் அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கீங்களா, அந்த அளவுக்கு ஒரு காரிருள். பயங்கரமானவைகளை செய்கிற ஆண்டவர் இல்லையா அவர் பாருங்க, காரிருள் எகிப்து தேசம் முழுவதுக்கும். ஆனா அது இஸ்ரவேலருக்கோ எப்படி இருந்துச்சா, இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வெனில் அவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. வெளிச்சத்தை உண்டாக்கின ஆண்டவர் இல்லையா, அவர்கள் செய்யக்கூடாத பயங்கரமான காரியம் ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொன்னா ஒன்றுமே இல்லை. அவர் பாருங்க, ஒரு பக்கம் எகிப்தின் தேசம் முழுவதுக்கும் காரிருள், ஒருத்தர் பார்க்க முடியாத காரிருள், அதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சம். இதே எஸ்தர் புத்தகத்துல யூத ஜனங்களுக்கு அன்னைக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் வெளிச்சமும் உண்டாயிற்றுன்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கலாம். அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு யூத ஜனமாகிய அன்னைக்கு எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் இன்னும் அவர்களுடைய யூத ஜனங்களுக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் வெளிச்சமும் கொடுத்த ஆண்டவர் இங்க பாருங்க, இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர்கள் இருந்த பகுதி முழுவதும் வெளிச்சமா. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத எகிப்து தேசம் முழுவதுக்கும் காரிருள், ஒருத்தருக்கு பார்க்க முடியாத அளவுக்கு காரிருள். பயங்கரமான காரியங்களை செய்கிற ஆண்டவர். எல்லாரும் பாக்குறாங்க எகிப்து தேசம் முழுவதும் காரிருளா இருக்கு, இஸ்ரவேல் புத்திரர்களுக்கோ அது வெளிச்சமா இருந்தது அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. பயங்கரமான காரியங்களை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அன்னைக்கு மோசே கிட்ட சொல்ற பாருங்க, என் வல்லமையை விளங்கு பண்ணும்படிக்கு பயங்கரமான காரியங்களை அவனோடு கூட இருந்து செய்வேன்னு சொன்னார் இல்லையா, அப்படியே செய்து அன்னைக்கு பார்வோனுடைய தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் அப்படி ஒரு வாதை கொடுக்கிறார். தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பார்வோன் எப்படியாவது கூட்டிட்டு போங்க, ஆண்டவுடைய சித்தம் அந்த பார்வோனின் கையிலிருந்து மீட்டெடுக்கணும்னு சொல்லி அந்த சித்தத்தை பார்வோனை கொண்டு நிறைவேற்றின நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு பயங்கரமான காரியங்களை செய்கிற நல்ல ஆண்டவர். அதை சுற்றி இருக்க ஜனங்கள் பார்ப்பார்கள், அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளை பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இதை நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆபிரகாம் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த ஆபிரகாம் பாருங்க கடந்து போறார்.
கெராரில் அங்கே போய் தங்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அபிமெலேக்கு அந்த சாராள் ரொம்ப அழகா சௌந்தரியம் உள்ளவங்களா இருக்கிறதுனால அந்த அபிமெலேக்கு பார்த்தீங்கன்னா வேலையாட்களை அனுப்பி அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கூட சும்மா இருக்காரு. ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாம் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார் இல்லையா? அவர் பாருங்க அபிமெலேக்கோட சொப்பனத்துல போய் அவர் பாருங்க எச்சரிப்பு கொடுக்குறாருங்களாம். ஆண்டவர் ஆபிரகாமுக்காக பரிந்து பேசுகிறார். ஆபிரகாமுக்காக எல்லாவற்றையும், ஏன்னா நான் காண்பிக்க தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் இனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போன ஆபிரகாம் அவர் பாருங்க பாதுகாப்பாய் அன்னைக்கு அபிமெலேக்கு போயிட்டு இந்த ஆபிரகாமுக்காக பரிந்து பேசுறத நம்ம வேதத்துல இருந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். அவர் பாருங்க அபிமெலேக்கோட சொப்பனத்துல போய் எச்சரிக்கிறாரு, நீ அழைப்பித்த ஸ்திரீ சாராளி நிமித்தம் நீ செத்தாய் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பு கொடுத்து அதை 7வது வசனத்துல அவர் பாருங்க, அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான், நீ அவளை அனுப்பிவிடாது இருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயக என்று சொப்பனத்தில் அவனுக்கு சொன்னார். அவர் பாருங்க அனுப்பிவிடு, அந்த சாரால் அவங்க தீர்க்கதரிசியோட மனைவி அவங்கள அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா நீ செத்தாய் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு எச்சரிப்பு. அதுக்கப்புறம் பாருங்க அபிமெலேக்கு அப்படியே அவருக்கு என்னென்ன வேணுமோ, ஆபிரகாமுக்கு என்னென்ன வேணுமோ சாராலையும் எடுத்து போய் விடுறாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வேண்டிய வசதிகளையும் செய்து கொடுத்து அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி வேதத்துல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஆண்டவர் பாருங்க அந்த அபிமெலேக்கு சுற்றி உள்ள எல்லா காரியங்களையும் கர்ப்பத்தை அடைத்திருந்தார்களாம். நம்ம வேதத்துல வாசிப்போம். 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, ஆபிரகாமுடைய மனைவியாக சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஒரு எச்சரிப்பு, சொப்பனத்துல போய் எச்சரிப்பு கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கர்ப்பத்தை எல்லாம் ஆண்டவர் அடைச்சிருந்தாருங்களாம். இப்ப அபிமெலேக்கு அனுப்பும் போது அந்த ஆபிரகாம் பாருங்க வேண்டுதல் வைக்கிறாருங்களா, அவங்களுக்காக வேண்டுதல் பண்ணும் போது அந்த அபிமெலேக்குக்கும் அவங்களுடைய வேலைக்காரிகள் அபிமெலேக்கோட மனைவி இப்படி எல்லாருக்கும் ஆண்டவர் அனுகிரகம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்யும் போது பயங்கரமான காரியங்களை செய்கிற நல்ல ஆண்டவர். மோசேக்கு பயங்கரமான காரியங்களை செய்த ஆண்டவர். ஆபிரகாம் கீழ்ப்படிந்த போது அவருக்கு பயங்கரமான காரியங்களை செய்த ஆண்டவர். இதை நாம எலியாவோட வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, திஸ்பியனாகிய எலியாக்கும் பாருங்க ஆண்டோடைய வார்த்தை போகுது, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பித்து 3.5 வருஷம் மழை பெய்யாது சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இந்த எலியாவும் பாருங்க ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் ஆண்டவருக்கு முன் நிற்கிற எப்பொழுதும் எலியா. இந்த எலியா பாருங்க ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து போறாரு. ஆகாப் கிட்ட போய் சொல்றாரு, 3 வருஷம் மழை பெய்யாது, கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் திரும்பவுமா எலியா கிட்ட சொல்றாரு, போய் கேரித் ஆற்றண்டையில ஒளிந்து கொண்டிரு அப்படின்னு சொல்லி. கேரித் ஆற்றண்டையில இருக்காரு. கேரித் ஆற்று நீரும் வற்றி போகுதுங்களா, மழை இல்லாமல் பஞ்சம். அப்ப திரும்பவும் ஆண்டோடைய வார்த்தை, போய் சாரிபாத் வீட்டினில இரு அப்படின்னு சொல்லும் போது அங்கேயும் போய் சாரிபாத் வீட்டினில இருக்காரு. திரும்பவுமாய் கர்த்தர்களுடைய வார்த்தை இந்த எலியாவுக்கு வருது, இப்ப போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்பதான் இந்த எலியா போயிட்டு ஆகாப்புக்கு முன்பாக எந்த மட்டும் குந்தி இருப்பீங்க, எந்த மட்டும் 2 நினைவுகளா இருப்பீங்க, பாகாலின் தெய்வங்கள்னா பாகாலின் தெய்வங்களை வணங்க, இல்ல கர்த்தரே தெய்வம் அப்படின்னு சொன்னா கர்த்தரை வணங்குங்க, கர்த்தர் மட்டும்தான் தெய்வம், பாகாலின் தெய்வங்கள் அல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஆகாப்புக்கு முன்பாக ரொம்ப முழக்கமிட்டு அவரே சொல்றாரு, நீ உன்னுடைய பாகால் தீர்க்கதரிசிங்கெல்லாம் கூட்டிட்டு வா கர்மேல் பர்வதத்துல, உன்னுடைய தெய்வத்துக்கு நீ பலியிடு, என்னுடைய தெய்வத்துக்கு நான் பலியிடுறேன், எந்த தெய்வம் அக்னியினால் பதில் கொடுக்குதோ அந்த தெய்வமே தெய்வம் அப்படின்னு சொல்லி இந்த எலியா சொல்றாரு. அதே போல கர்மேல் பர்வதத்துல ஆகாப் ராஜா, எசபெல் ராணி, இன்னும் 400 தீர்க்கதரிசிகள் இப்படி எல்லாம் இருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய பாகால் தெய்வத்திற்கு பலிபீடம் கட்டி பலி செலுத்துறாங்க. ஆனா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கூப்பிட்டா போதும் அந்த பலியை பாகால் தீர்க்கதரிசி எடுத்துக்கல. ஆனா அந்த எலியா பாருங்க ஆண்டோடைய சமூகத்துல ஒரு சின்ன ஜபம் பண்றாரு, நான் உம்முடைய தாசன் தானே, நீங்க சொல்லிதானே நான் வந்தேன், எனக்கு இப்போ பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டருளும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம அதை வேதத்துல இருந்து நாம வாசிப்போம். 1 ராஜாக்கள்
18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், இந்த இஸ்ரவேலிலே நீர் மட்டும்தான் தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் இல்லையா, நான் உம்முடைய வேலைக்காரன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த காரியம் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். அவர் பாருங்க, நான் இந்த காரியம் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படிதான், ஏதோ நானே வந்து இவங்களை சேலஞ்சுக்கு வாங்க இப்படி பண்ணுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லலை, இந்த காரியம் எல்லாம் நீ சொல்லிதான் நான் செய்தேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களுக்கு எல்லாம் விளங்க பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நம்ம வாசிச்சோம் இல்லையா, யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, உன்னோடு கூட இருக்க ஜனங்கள் எல்லாம் நான் செய்கிற பயங்கரமான காரியங்களை பார்ப்பார்கள்னு சொன்ன அந்த ஆண்டோடைய வார்த்தை அதை அப்படியே சொல்றாரு, இந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்படியா எனக்கு இப்போ ஒரு பதில் கொடுங்க, வானத்துல இருந்து எங்களுக்கு ஒரு பதில் கொடுங்க, இந்த பலியை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கும் போது கேட்டருளும் கேட்டருளும், அவ்வளவுதான் சொல்றாரு அந்த எலியாவின் தேவன். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, எல்லாருக்கும் விளங்க பண்ணுங்க, நான் உம்முடைய தாசன் அப்படின்னு சொல்லி நீங்க விளங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, நீங்க சொன்ன வார்த்தையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதையும் விளங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். பாருங்க, வானத்துல இருந்து அக்கினியை, அப்படி அந்த பலியை சுற்றி ஊற்றப்பட்ட அந்த தண்ணியையும் பட்சித்து போட்டது அப்படின்னு சொல்லி, அந்த வானத்துல இருந்து நெருப்பு வந்து அந்த பலியை சுற்றி இருந்த தண்ணீரையும் அப்படியே பட்சித்து போட்டது, அப்படியே நக்கி போட்டது அப்படின்னு சொல்லி வேதத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்கிறவர்களுக்கு பயங்கரமான காரியங்களை செய்கிற ஆண்டவர். அவங்களுக்கு முன்பாக பயங்கரமான காரியங்கள் செய்யறத அந்த சுத்தி உள்ள ஜனங்கள் எல்லாரும் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. அதை நம்ம பவுலுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். பவுல்கிட்ட ஆண்டவர் பாருங்க வந்து பேசுறாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க பவுலுடைய பக்கத்துல வந்து நின்றுட்டு அவர் சொல்றாரு, பவுலே திடன்கொள், வந்து பயப்பட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பவுலை பார்த்து சொல்றாரு, திடன்கொள் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எருசலேம்ல என்னை குறித்து சாட்சி கொடுத்த இல்லையா, அதே போல ரோமாவிலும் நீ சாட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த பவுல் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய சித்தத்தை இந்த பவுலுக்கு தெரியப்படுத்துறாரு. இந்த பவுலும் பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் செய்யோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய அனுக்கிரகம் பெற்று, அல்லேலூயா. இந்த பவுல் கூடயும் பாருங்க ஆண்டவர் பேசி, நீங்க இதை செய்யணும், எருசலேம்ல மட்டும் எனக்கு சாட்சியா இருந்தது பத்தாது, நீங்க ரோமாவில எனக்கு சாட்சியா இருக்கணும், என்னை பத்தி சாட்சி கூறுகிறவளா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவரும் சொல்றாரு, நான் ஆண்டவருடைய அனுக்கிரகத்தினால இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊருக்களா போயிட்டு கப்பல் பிரயாணத்துல ஆண்டவருக்கு சாட்சியாகவும் இருந்த பவுல். அவர் பாருங்க, ஒரு முறை கப்பல் பிரயாணத்துல ஒரு பெரிய சேதம், உயிருக்கான ஒரு சேதம், ஆனா அந்த சேதத்துல இருந்தும் ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். அவர் காப்பாற்றி பாத்தீங்கன்னா ஒரு தீவோட கரையில அப்படியே ஒதுங்குறாங்க. அந்த தீவோட பேர் மெலித்தா அப்படின்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் பார்க்கலாம். மெலித்தா தீவுல கரை ஒதுங்குறாரு இந்த பவுல். அவர் பாருங்க, ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை பவுலை கொண்டு நிறைய காரியங்களை செய்திருக்காரு. அதுல மெலித்தா தீவுல ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி நாம வேதத்துல இருந்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அந்நீராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுலோடு கூட இருந்தவங்க கரை ஒதுங்குறாங்க. அந்த தீவோட பேர் மெலித்தா. அங்க இருக்கவங்க எல்லாம் பாருங்க, அவங்க அன்போடு சேர்த்துக்கிட்டாங்களாம். அங்கு பனியும் குளிரும் இருந்தனால நெருப்பு மூட்டுறாங்க. அந்த நெருப்பு மூட்டும் போது பவுல் பாருங்க அவங்களுக்கு உதவியா கொஞ்சம் விறகு எடுத்து அந்த நெருப்புல போடுறாரு. அப்படி போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு விரியன் பாம்பு அவருடைய கரத்தை அப்படியே கவி பிடிச்சுக்குதுங்களாம். அது கவி பிடிச்ச உடனே அவரு திரும்ப அதை உதறி நெருப்புல போட்டுடுறாரு. இப்ப எல்லாரும் பாக்குறாங்க, விஷ பூச்சி வந்து கடிச்சிருக்கு, அவ்வளவுதான், இந்த மனுஷன் செத்து போயிருவாரு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. கடிச்ச உடனே அவரை பத்தி பார்த்த உடனே தப்பா நினைச்சுக்கிறாங்க, இவன் ஏதோ தீமையான ஒரு ஆள் போல இருக்கு, கடலுக்கு தப்பி இங்க வந்துட்டான், அதனாலதான் கடவுள் வந்து இவனை இங்க வந்து அந்த விஷ பூச்சை வச்சு கடிக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம வேதத்துல இருந்து வாசிப்போம். விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நீராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலை
கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவர் பாருங்க, கொலைபாதகன். அந்த விஷப்பூச்சி கடிச்ச உடனே அந்த தீவுல இருந்தவங்க சொல்றாங்க, இவர் கொலைபாதகன், அதனாலதான் சமுத்திரத்துக்கு தள்ளி வந்தோம், இங்க இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவருக்கு ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணும் நடக்கல. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறிவிட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். அவர் அந்த பாம்பை உதறிவிட்டு ஒரு தீங்கும் அடையாம இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஆச்சரியப்படுறாங்க. இவர் இறந்து போயிடுவாரு அவ்வளவுதான் அப்படின்னு பார்த்தா ஒரு தீங்கும் இல்லாம இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்க பாருங்க என்ன சொல்றாங்க, அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம், ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றாங்க கொலைபாதகன் இவன் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் விஷப்பூச்சி கடிச்சிச்சுன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவருக்கு எந்த சேதமும் இல்லாத போது ஐயோ நம்ம தப்பா நினைச்சிட்டோம், தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்லி அவரை தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். அது மட்டும் இல்ல 3 நாள் அவரை வச்சு விசாரிக்கிறாங்க, நீ எங்க இருந்து வந்த, என்ன காரியம் அப்படின்னு சொல்லி அந்த தீவின் தலைவர் பாத்தீங்கன்னா விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது அந்த தலைவருடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, ஜுரத்தினாலையும் ஒரு ரத்த பேதியினால இருந்துகிட்டு இருக்காருங்களா. அந்த பவுல் பாத்தீங்கன்னா அவர் மேல கரங்களை வைத்து ஜெபம் பண்ணி சுகம் கொடுக்கிறாரு. இதை பார்த்தோன்னே தீவுல இருக்கவங்க எல்லாம் சுகம் பெற்றுக் கொள்கிறாங்க பவுல் கிட்ட. ஹல்லேலூயா. சுத்தி இருக்க ஜனங்கள் பார்க்கும்படியாய் பயங்கரமான காரியங்கள். அன்னைக்கு அந்த விஷ பாம்பு ஆண்டவர் கடிக்க விட்டார் அந்த பவுல. அந்த நேரம் அனுமதிச்சாலும் அந்த தீமையிலையும் அந்த இடத்துல பயங்கரமான காரியங்கள் பவுலை கொண்டு அந்த தீவு முழுவதும் சுகம் பெற ஆண்டவர் கிருபை பாராட்டினார் பவுலுக்கு. ஹல்லேலூயா. பயங்கரமான காரியங்களை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நாம் அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்வர்களா இருக்கும்போது நம்மோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இதை நாம மிஷினரி சீகன் பால் வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். தமிழ் மொழியில நமக்கு பைபிளை தமிழாக்கம் செய்து அச்சு இயந்திரத்தின் மூலமாக அதை கண்டுபிடித்து இந்தியர்களுக்காக அப்படின்னு சொல்லி, இந்த தமிழ் மொழிக்காக அப்படின்னு சொல்லி பைபிளை ஆயத்தப்படுத்தின நல்ல ஒரு மிஷினரி அவர் பாருங்க. அங்க சுற்றியுள்ள அந்த தரங்கம்பாடியில அவர் அங்க குடியிருந்த போது ஆரம்பத்துல அவரை பிடிக்காத பொல்லாத மனுஷங்க அவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு அவரை தேடி இன்னும் ஒரு கூட்டமா வராங்களாம். ஒரு கூட்டமா அவர் எப்படியாவது சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் பாக்குறாரு, தொலை தூரத்துல தீவெட்டியோடு கூட வந்துகிட்டு இருக்காங்க. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணாருங்களாம். இந்த இந்தியர்கள் தமிழ் மொழியில உம்முடைய வார்த்தையை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி, நான் உம்முடைய சித்தம் செய்ய கடந்து வந்திருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணும் போது பாருங்க, ஆண்டவர் வானத்துல இருந்து அந்த கடலோரத்தின் அந்த தரங்கம்பாடி அந்த கடலோரத்துல அப்படியே அக்னிமயமான இடியோடு கூட அக்னி அப்படியே இறங்குச்சுங்களா. அதை பார்த்தோன்னே எல்லாம் தீவெட்டி இன்னும் கொண்டு வந்த அந்த கடப்பாறை என்னென்ன கொண்டு வந்தாங்களோ அந்த வீட்டை உடைச்சி அவரை கொல்லணும்னு சொல்லி வந்தாங்க, அதையெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு ஓடி போனாங்களாம். அடுத்த நாள் பார்க்கும் போது அந்த கயவர்கள் மட்டும்தான் அக்னிமயமான அந்த தீக்களை பார்த்திருக்காங்க. ஆனா சுத்தி இருக்கவங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்களா. அவருக்கும் ஒரு சேதமும் இல்லாமல் பாதுகாத்த ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த சாது சுந்தர் சிங்கோட வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். அவருடைய புத்தகத்துல பாருங்க, தீபேத் அந்த மலை பகுதிகளில் அவர் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இதே போல மத தீவிரவாதிகள் அப்படியே கொண்டு போய் ஒரு மரண குழியான ஒரு கிணத்துல, அப்படியே இருளான ஒரு கிணத்துல அவரை தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்களாம். அவர் அப்படியே இருந்து செத்து போகட்டும் அப்படின்னு சொல்லி 3 நாள் அந்த இருள்ல இருந்திருக்காரு. தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம. 3ஆவது நாள் பெரிய வெளிச்சம், வானத்துல இருந்து ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சத்தோட ஒரு கரம் அப்படியே அந்த மூடப்பட்ட கிணறு, அந்த கிணத்தோட லாக்க உடைச்சு அவர் அப்படியே வெளியில கொண்டு வந்து விட்டார். பலத்த கரம். ஹல்லேலூயா. சாது சுந்தர் சிங்க்கு எப்படி ஒரு பலத்த கரம் அந்த படுகுழி கிணற்றுல இருந்து வெளியே கொண்டு வந்ததோ, எங்க தகப்பனா இருக்கும் ஒரு உயிரோடு இருக்கும் போது, டியூட்டிக்கு போயிட்டு இருக்கும் போது அவர் பாத்தீங்கன்னா காலை நேரம் ஒரு 5:45 மணிக்கு அவர் போகும்போது அவரு இந்த பக்கம் போறாரு, இந்த பக்கம் ஒரு பஸ் அவரு சைக்கிள்ல போவாரு. அப்படி சைக்கிளோடு கூட விழுந்திருக்காரு. பஸ் ரொம்ப கிட்ட அப்படியே ஏத்த வேண்டியதுங்களாம். அந்த டயரோட ரொம்ப கிட்ட வந்தப்போ அப்படியே அவரு அதிர்ச்சியா பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனா முன்னாடி வந்த பஸ்ஸை யாரோ ஒருத்தவங்க அப்படியே பின்னாடி தள்ளினாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சொந்த சாட்சியா அன்னைக்கு நைட்டே எங்ககிட்ட சொன்னாரு, காலையில எனக்கு இந்த மாதிரி நடந்தது, நான் இறந்து போயிருப்பேன், ஆனா ஆண்டவர் என்னை ஜீவனோட வச்சிருக்காரு. அந்த முன்னாடி வந்த அந்த பஸ்ஸை அப்படியே பின்னாடி தள்ளி அவருக்கு அன்னைக்கு ஜீவனை கொடுத்த நல்ல ஆண்டவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரு ரொம்ப பயபக்தியா ஆண்டவருக்குள்ள ரொம்ப பயபக்தியில வேரூன்ற ஆரம்பிச்சாரு. இப்படி எத்தனையோ பயங்கரமான காரியங்களை செய்கிற ஆண்டவர்
நம்முடைய ஆண்டவர் நமக்கு பயங்கரமான காரியங்களை செய்வார். ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லி நாம் நிற்கும் போது, ஆண்டவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்கிறவள நாம் இருக்கும்போது நமக்கு பயங்கரமான காரியங்களை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். மோசேக்கு செய்த ஆண்டவர், ஆபிரகாமுக்கு செய்த ஆண்டவர், எலியாவுக்கு செய்த ஆண்டவர், பவுலுக்கு செய்த ஆண்டவர் இப்படி பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் செய்வாரா? இப்ப உள்ள மிஷினரிகளுக்கு செய்த ஆண்டவர் இப்பொழுதும் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு பயங்கரமான காரியங்களை செய்கிற ஆண்டவர். நம் கண்களை மூடி எங்களுக்கும் செய்யுங்க டேடி, எங்களுடைய சந்ததிகளுக்கு செய்யுங்க டேடி, எங்க குடும்ப உறவுகளுக்கு செய்யுங்க டேடி அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த வேலைக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் அன்னைக்கு மோசேக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க இல்லையா டேடி, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா டேடி, அதே போல பயங்கரமான காரியங்களை மோசேக்கு செய்தீங்க. இப்பொழுது நாங்கள் தியானித்தோம். தெய்வ மனுஷர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தம் கேட்டபோது, உம்முடைய சித்தத்தை அவர்கள் செய்ய அவர்களை அர்ப்பணித்த போது ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்தீங்க. இப்பொழுதும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் டேடி. உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் ஆண்டவர் எங்களை மாற்றுவீராக. எங்களை கொண்டு ஆண்டவர் அப்பா என்ன காரியங்கள் செய்யணும், உம்முடைய சித்தம் நடக்கட்டும் டேடி. இயேசுவின் நாமத்தினால புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணுமா, இல்லை என்ன காரியம் நடக்கணும் ஆண்டவர் எங்களை கொண்டு செய்வீராக. அப்பா இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். ஏஸ்டாடி உறவுகளோட நிந்தனையினால இருக்காங்களா ஆண்டவர், இவங்களை தொடுவீராக. அந்த உறவுகளுக்கு முன்பாக இவர்களுக்கு ஏஸ்டாடி பயங்கரமான காரியங்களை ஆண்டவர் இவர்களுக்கு செய்வீராக. நண்பர்களுடைய ஏளன பேச்சுக்கள் மத்தியில இருக்காங்களா ஆண்டவர், இவர்களுக்கு பயங்கரமான காரியங்களை செய்வீராக. அப்பா உம்முடைய பிள்ளை டாடி இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்களுக்கு வேணும், ஐ வாண்ட் எங்க கூட இருந்து நீங்க பயங்கரமான காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இப்பொழுதே தொடுவீராக. அன்னைக்கு மோசையோடு கூட இருந்த ஆண்டவர், ஆபிரகாமோடு கூட இருந்த ஆண்டவர், ஹல்லேலூயா, எலியாவோடு கூட இருந்த ஆண்டவர், பவுலோடு கூட இருந்த ஆண்டவர், நீர் எங்களோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வீராக. அப்பா இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரையும் கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கொஞ்சத்தை வைத்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா ஆண்டவர், பயங்கரமான காரியங்களை அற்புதங்களை திரளா இவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நீ நடப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால திருமண காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா ஆண்டவர், இப்பொழுதே தொடுவீராக, வாய்க்க பண்ணுவீராக. ஏற்ற மணவாளன் ஏற்ற மணவாட்சியை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினால ஏற்ற விழா எலும்பை ஆண்டவர் நீர் சேர்த்தருவீராக. இயேசுவின் நாமத்தினால அப்பா போதகர் குடும்பமா இருந்து எங்களுடைய ஊழியத்தின் வாசல்களை விரிவாக்குங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்களா ஆண்டவர், போதகர்களை ஆண்டவரை தொடுவீராக, ஊழியத்தின் வாசல்களை விரிவாக்குவீராக, எல்லைகளை விரிவாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினால அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் டேடி. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே திறக்கப்படட்டும். நீ ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற ஆண்டவர், ஆண்டவர் இப்பொழுதே திறப்பீராக. ரைட் நவ் ஐ கமாண்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால அப்பா இப்பொழுதும் படிக்கிற காரியத்துக்காக ஜெபித்துக்கிட்டு இருக்காங்களா ஆண்டவர், ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக, வியாதியில ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக, கடன் பிரச்சனையில ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினால அப்பா தேங்க்யூ ஜீசஸ். பிசினஸ்க்கு, நியூ பிசினஸ்க்கு எங்களுக்கு ஒரு பிகினிங் வேணும், எங்களுக்கு ஒரு பிகினிங் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்களா ஆண்டவர், அப்பா ஒரு ஆரம்பத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால ஒரு ஆரம்பத்தை ஆண்டவர், எஸ் டாடி நீர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், ஒரு ஆரம்பத்தை இந்த மகளுக்கு கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால வாழ்க்கைக்குரிய காரியத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா, வழக்குகள் ஆண்டவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவீராக. இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரால நசரேயனாக இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன் டாடி. கேட்டதையும் கேட்க மறந்ததையும் கர்த்ததாமே நீ கூட்டி கொடுக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். For prayer request in Singapore number 6589872057. For India number 074180718556.